போன மேட்ச் சிறப்பாக விளையாண்டு வரவு அணி வெற்றி பெற்று இப்போ செமிஃபைனலுக்கு வந்துட்டாங்க. இந்த மேட்சோடைய செமிஃபைனல் மேட்ச்சுக்கு வந்தாச்சு. பார்ப்போம். வரவு டாஸ் வின் பண்ணிவிட்டு ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. வழக்கம் போல் இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர் 2 ஓவர் பவர் பிளே. பார்க்கலாம் இந்த மேட்ச் எப்படி சுவாரஸ்யமாக போகுது அப்படின்ட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். வேடன் கிரிக்கெட் கிளப் மற்றும் ஜெபூர் அகர்ஸ் இணைந்து நடத்தும் மாபெரும் கிரிக்கெட் போட்டி. போட்டியின் பஸ் பிரைஸ் வந்து 20,000 ரூபாய். போட்டியோட அரைவடி கட்டத்துக்கு வந்துருச்சு. இதில் வந்து போகிற அணி வந்து வரவூர் கல்யாணத்தம். வரவூர் அணி டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஓவருக்கு 6 ஓவர் 2 ஓவர் பவர் பிளே. டெக்னிக்கில் கோபால், நான் ஸ்ரீ அணியில் வந்து நரேன் இருக்காரு. வழக்கம் போல் ஃபஸ்ட்டு ஓவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அலெக்ஸ் வந்துட்டார். அலெக்ஸ் டு கோபால். எக்ஸலன்ட் பவுலிங். லெஃப்ட் ஹேண்ட் அப்படிங்கிறதுனால அவருடைய கையை யூஸ் பண்ணுறாரு. லைட்டாக வேரியேஷன் காமிக்கிறார் பாலில், அதனால் டாட் பால். இந்த பால் நெக்ஸ்ட் பால் அலெக்ஸ் டு கோபால். எக்ஸலன்ட் பாலுங்க. எக்ஸலன்ட் பால். பேட்டிங் நல்லா குறுக்கிற மாதிரி கிடைக்கிறதுனால கிடைக்க மாட்டேங்குது. சிங்கிள் ஆடலாம் அந்த பேட்ஸ்மேன் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் நல்லா குத்தி திருப்புறாரு வெளியே. 2வது பால் டாட் பால். 3rd ஒன் அகைன் டாட் பால். சிறப்பாக 3 பாலும் டாட் பாலாக போட்டிருக்காரு அலெக்ஸ். பவர் பிளேவில் 3 பாலும் டாட் பாலாக போடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ 3 பால் டாட் பால் போட்டிருக்காரு. 4th ஒன் பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. திரும்பியும் டாட் பாலுங்க. ரொம்ப அழகாக பேட்ஸ்மேனை கவனித்து பொறுமையாக போட்டால் போதும், வேகம் போட தேவையில்லைன்ட்டு பொறுமையாக கட்டராக போட்டுட்ருக்காரு. தொடர்ந்து 4 பாலும் டாட் பால். இந்த டீமோட பெஸ்ட்டு பவுலர் இதை நிரூபிச்சிட்ருக்காரு அலெக்ஸு. திரும்பி ஒரு காட்டன் போட்டுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை. ஒரு பால் காலில் பட்டு போயிடுச்சு. அதனால் அந்த பாலுக்கு ஒரு ரன் ஓடிட்டாங்க. ஃபஸ்ட்டு ரன் இந்த ஓவருடைய ஃபஸ்ட்டு ரன் 5வது பால் வந்திருக்கு. ஃபஸ்ட்டு பாலோட கடைசி பாலை நிறைய மேட் பண்ண வந்திருக்காரு. 5 பாலுக்கு ஒரு ரன் மட்டுமே போட்டு அலெக்ஸ் லாஸ்ட் பால் போட வந்திருக்காங்க. எக்ஸலன்ட் ஷாட்டுங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா கவரில் அடிக்கப்பட்ட மிகப்பெரிய ஆறுங்க. பால் வந்து அழகாக ஸ்லாட்லேயே போட்டார் அலெக்ஸு. 5 பால் போட்டதில் அந்த 6 பால் போட்டதுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு ஓவர் முடிய 7 ரன்னு. ஃபஸ்ட்டு பால் பச்சைமத்தானன் டு கோபால். ஃபுல் டாஸுங்க. எக்ஸலன்ட் ஷாட்டுங்க. ஃபீல்டிங் பிடிக்க முடியல. பால் 4 போயிடுச்சு. 2nd பவர் பிளே ஓவரில் ஃபஸ்ட்டு பால் 4ஓட தொடங்கியிருக்கார் கோபால். 2வது பால் எக்ஸலன்ட் பாலுங்க. ஒரு ஃபுல் ஏக்கரில் வந்த பால். எக்ஸலன்ட் பால். 2வது ஓவரில் 2வது பால் டாட் பாலாக போட்டிருக்காரு. 3வது பச்சைமத்து டு கோபால். அகைன் ஒன்று எக்ஸலன்ட் பாலுங்க. இந்த பால் ஃப்ரீ கிட் பால். போன பால் லைட்டாக செக்கிங் அதனால் ஃப்ரீ கிட் பால் கொடுத்துட்டாங்க. 3rd பால். போன பால் ஃப்ரீ கிட்டுங்க பால். அந்த பால் போல்டு இல்லை. எக்ஸலன்ட் பால். பால் ஸ்டிக்கில் போட்டு ஆஃப் சைடு போயிடுச்சு. இந்த பாலுக்கு ஒரு ரன் தான். ஃப்ரீ கிட்னால வாய்ப்புனால விக்கெட் இல்லை. இதில் நரேந்திரன் இந்த டீமோட கல்லணத்தினுடைய வேல்யூபிள் பேட்ஸ்மேன். போன ஃபஸ்ட்டு பால் எக்ஸ்ட்ரா கவரில் ரொம்ப அழகாக 6 அடிச்சிருந்தாங்க. 4th பால் பார்ப்போம். லெக் சைடில் போட்டப்பட்ட வந்து மேலே எதுவும் படலை, அதனால் அம்பையர் வயர் கொடுத்துருக்காங்க. பச்சைமத்து டு நரேன். எக்ஸலன்ட் ஷாட்டுங்க. ஆஃப் சைடில் அடிக்கப்பட்ட வந்து கேட்ச் ஆகுமா? இது கேட்ச் பிடிச்சா ஒரு நல்ல கேட்சாக இருந்திருக்கும். ஒரு நல்ல ஃபீல்டிங்னால ஒரே ஒரு ரன் தான் விட்டு கொடுத்துருக்காங்க. எக்ஸலன்ட் பேட்டிங். போன மேட்சோடைய ஹீரோனே சொல்லலாம் சிவா அவர்கள். 2 ஓவருக்கு 26ங்கிற 25 அடித்தார். நல்ல ஃபீல்டிங் கூட சிவா. நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன். ஆஃப் சைடில் ஒரு ஃபுல் டாஸாக போட்டு வந்து பவர் பிளேன் காரணமாக இல்லை லாங்கில் ஃபீல்டர் கிடையாது. மிஸ் ஃபீல்டின் காரணமாக ஃபோர்ஸ் வைக்கப்பட்டிருக்குதுங்க. பவர் பிளேயோடைய கடைசி பால்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க பேட்ஸ்மேன். டாட் பாலுங்க. 2 ஓவர் முடியல. அணி அன்னைக்கு வந்து 19 ரன்கள். நல்ல ஸ்டார்ட்னே சொல்லலாம். 19 ரன்னுங்கிறது இந்த செமிஃபைனலில் ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போவாங்களா. அதிகமாக ரன் அடித்து அதிகமாக சேஸ் பண்ணாங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லை கம்மியான ரன் அடித்து அதை டிஃபெண்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஓவர் போட்ட அலெக்ஸே வந்திருக்காங்க திருப்பி 3வது ஓவர் போடுறதுக்கு டீமுக்காக. ஸோ ஃபஸ்ட் ஓவரில் 7 ரன் தான். ஃபஸ்ட் 5 பால் நல்லா போட்டிருந்தார். கடைசி பால் 6 கொடுத்தாரு. அந்த 6 அடிச்ச பேட்ஸ்மேன் தான் ஸ்ட்ரைக்கில் நிற்காரு நரேந்திரன். 3rd ஓவர் ஃபஸ்ட் பால். எக்ஸலன்ட் பேட்டிங்க. திரும்பி அதே திசையிலே அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டிங் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. கரெக்டாக பிடிச்சிட்டார் பாலை. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனதுனால இந்த பாலுக்கு 2 ரன் ஓடப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு. நரேந்திரன் லாங் ஆஃபில் டீசெண்டாக ஆடுறாருங்க. ஆஃப் சைடில் போட்டால் அழகாக அடிக்கிற லாங் ஆஃபில் எக்ஸ்ட்ரா கவரில். ஸோ அலெக்ஸ் வந்து 2வது பால் போட இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காரு. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்ற நெக்ஸ்ட் பால். அலெக்ஸ் டு நரேந்திரன். லெக் சைடில் போடப்பட்ட பந்து டாட் பாலுங்க. ஒரு நல்ல குட்டி வேரியேஷன் ஸ்டிக்கு மேலே வந்துருக்குது பால். அதனால் அந்த பால் டாட் பால்.
தேர்ட் பால் அலெக்ஸ் டு நரேந்திரன். திரும்பி லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து. ஃபீல்டர் ஓடிக்கிட்டு இருக்காங்க, பட் அவரால் பிடிக்க முடியல. 4 லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 4. பவுலர் குட் லென்த்தில் போட்டு திருப்பில் லெக் சைடில் கொஞ்சம் விட்டுருந்ததுனால கரெக்டாக அடிச்சிட்டாரு. 4 இந்த பாலுக்கு 4 நரேந்திரன் இப்போ வரைக்குமே இம்ப்ரெசிவாக ஆடிக்கிட்டு இருக்காங்க, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அந்த டீமுக்காக ரொம்ப ரன் அதிகமாக சேர்த்துட்ருக்காரு. பெஸ்ட் பவுலர் அலெக்ஸ் இப்போ 4th பால் போட வந்திருக்காரு. திரும்பியும் அடிச்சிருக்காருங்க, அதே திசையில் அடிச்சிருக்காருங்க. ஆனால் மிஸ்ஃபீல்டின் காரணமாக கைக்கு வந்து கேட்சை விட்டுட்டாருங்க. பந்தை பிடிச்சிட்டு பவுண்டரி லைனுக்கும் போயிட்டாருங்க. பாலை பிடிச்சது பிரகாஷ் தான், பட் கைக்கு வந்த பால் மிஸ் பண்ணதுனால வந்துட்டு இப்போ கேட்சும் போய் 4 ரன் போயிடுச்சு. நெக்ஸ்ட் பால் போட அலெக்ஸ் ரெடி ஆகிட்டாங்க. அழகாக ஆடுறாருங்க நரேந்திரன். இங்கே போயிட்டு அப்படிச்சுன்னா கிராண்டர் 2 அந்த ரன் போயிடுச்சுன்னா. எக்ஸலண்ட் பேட்டிங் டு நரேந்திரன். இப்போ வரைக்குமே பார்க்க இம்ப்ரெசிவ் ஆடிக்கிட்டு இருக்காரு. எப்பயுமே பவுலருக்கு சப்போர்ட்டாக இருக்குது ஃபீல்டர் மட்டும்தான். பட் இந்த மாதிரி கைக்கு வர கேட்சை விட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகும் பவுலருக்கு. ஒரு நல்ல பவுலரே மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ லென்த்தை மிஸ் பண்ணி தப்பாக போட்டுட்ருக்காங்க. அப்போ பவர் நெக்ஸ்ட் பால் திரும்பியே அடிச்சிருக்காருங்க, அதே எக்ஸ்ட்ரா கவரில் அடிச்சிருக்காருங்க. ஃபீல்டிங் நல்ல வேகமாக ஓடியாந்து அந்த பாலை பிடிச்சிருக்காங்க. ஸோ திரும்பி அப்படின்னா நரேந்திரன் இப்போ வரைக்கும் பீக்கில் போயிட்டுருக்காரு. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட்டு கல்லணத்தை டீமுக்காக பிரபு வந்திருக்காங்க ஸ்ட்ரைக்கிங் எண்டில். நெக்ஸ்ட்டு மஞ்சுநாதன் அவர் போலீஸ் காவல்துறையில் ஒர்க் பண்ணுறாங்க. 4th ஓவர் போட வந்திருக்காங்க. சூப்பர் பவுலிங்க, அழகாக போட்டாருங்க. ஆஃப் சைடில் வைட் லைனில் போட்டாருங்க. டாட் பால். மஞ்சுநாதன் ஃபஸ்ட்டு பால் சூப்பராக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் டு பேட்ஸ்மேன். பாலில் ஒரு அலைன் இருந்துச்சுங்க, ஃபேஸ் இருந்துச்சு அப்படிங்கிறனால பாலில் ஒரு அலைன் இருந்துச்சு. அதனால் பேட்ஸ்மேனால் கணிக்க முடியல. இந்த பாலுக்கு ஒரு ரன்னு. நெக்ஸ்ட்டு நரேந்திரன் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காங்க. 3rd பால் 4th ஓவரோட 3rd பால் வைடுங்க. கொஞ்சம் ஸ்டிக்கு பக்கத்தில் தான் இருந்துச்சு, வைடு கொடுத்துருக்காங்க. போன பால் ஒரு வைட் பால். நெக்ஸ்ட் பால் பாவம் நரேந்திரன். ஒரு ஆஃப் சைடில் ஒரு ஃபுல் டாஸாக போடப்பட்ட பந்து. ஒரு நான் ஸ்ட்ரைக் வந்து பேட்ஸ்மேன் பாலை பார்க்க முடியாண்டாங்க. ஓடி இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. பால் அடித்தவொடனே ஓடி இருந்தால் யாரும் அவுட்டே இருக்க மாட்டாங்க. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான மாதிரி ரன் அவுட் ஆகிப்பட்டிருக்குது. நல்ல ஃபீல்டிங் கீப்பர் ராஜன். ஐசிசி கல்யாணத்துக்காக நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் வந்திருக்காங்க. போன பந்து ஒரு அகல பந்து. மஞ்சுநாதன் டு நரேந்திரன். அழகாக அடிச்சிட்டாருங்க. இந்த பால் எனக்கு தெரிஞ்சு 6 தாங்க போகும்னு நினைக்கிறேன், பட் கரெக்டாக போகல. இந்த பாலுக்கு 4 ரன்கள் போயிருக்கு. ஒரு ஷார்ட் பிச்சு லெக் சைடில் போட்டாங்க. சூப்பராக ஆடிட்டுருக்காங்க நரேன். இவ்வளோ நேரம் சூப்பராக லைனில் நிறுத்தும் போட்டுருந்த கொஞ்சம் ஒரு ஷார்ட் பிச்சுனால ஒரு 4 போயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பால் பார்ப்போம் எப்படி கம்பேக் கொடுக்குறாங்களா என்னன்னு பார்ப்போம். ஆஃப் சைடில் ஒரு ஃபுல் டாஸுங்க. ஸோ அது பவுலராக வேட்ட முடியாது. ஸோ அதே கிராண்டர் 2 2 ரன்கள். சூப்பர் பேட்டிங். இந்த பேட்ஸ்மேன் எல்லா பக்கமும் ஆடிட்டு இருக்காரு, பார்க்க இம்ப்ரெசிவாக இருக்குது. சூப்பர். நெக்ஸ்ட் பால் டு பேட்ஸ்மேன் நரேந்திரன். சூப்பர் ஷாட்டுங்க, எக்ஸலண்ட் ஷாட். 6 அடிச்சிட்டாருங்க. இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக மாறிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு 3 பால் நல்லா போட்டிருந்தாலும் அடுத்தது ஒரு 4 2 6ன்னு மாற்றிட்டார் நரேந்திரன். சூப்பர் பேட்டிங். ஒரு கேட்ச் ட்ராப் ஆனால் எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்துங்கிறத நரேந்திரன் நிரூபிச்சிட்டு இருக்காரு. 4 ஓவருக்கு 47 வந்திருக்கு ரன்னு. போன ஓவர் சூப்பராக ஆடி இருக்காங்க, 2 விக்கெட் போயிருக்கு. ஸோ இப்போ அஞ்சாவது ஓவர் போடுறதுக்கு ராஜன் வந்திருக்காரு. இவர் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். பேட்ஸ்மேனோட மூவை பார்த்து ஸ்லோயரும் வேகமாகவும் போடக்கூடிய ஒரு பவுலர். ஸோ 5வது ஓவர் போட வந்திருக்காரு. பேட்டிங் எண்டில் சிவா இருக்காங்க. ஒரு நியூ பேட்டிங், பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஆஃப் சைடில் ஒரு ஃபுல் டாஸ் பாலாக போட்டாங்க. போன பால் நோ பால் 3 ரன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கான ரீபால் ஃப்ரீ கிட் பால். ஸோ ஆஃப் சைடு அழகாக போட்டுறாங்க. ஸ்லோயர் லெக் கட்ரு டாட் பால். 2வது பால் ராஜன் டு சிவா. இல்லை பாலுக்கிட்டே போய் கரெக்டாக ஆடி இருக்காரு. இந்த டைமில் என்ன தேவையோ அதை தான் பண்ணி கொடுத்துருக்காரு சிவா அவர்கள். இப்போ நரேந்திரன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நம்ம பெஸ்ட்டுன்னே சொல்லிக்கலாம். ராஜன் டு நரேந்திரன் 3வது பாலை மீட் பண்ணுறதுக்கு இப்போதைக்கு ரெடியாக இருக்கார். ஓப்பனிங்லேருந்து இப்போ வரைக்கும் சூப்பராக ஆடிட்டுருக்காரு. எக்ஸலண்ட் பேட்டிங்க. லெக் சைடு டீப் லெக் சைடில் போயிட்டுருக்குது. ஸோ சின்ன மிஸ்ஃபீல்டிங்கு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலுக்கு 2 ரன் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் பால் ராஜன் டு நரேந்திரன். ஒரு ஃபுல் டாஸ் பால் போட்டிருக்காங்க. அவர் ரிவர்ஸிப்பில் அடிச்சிருக்காரு. பால் என்ன ஆகுதுன்னு தெரில. ஸோ அங்கே ஈரத்தில் குத்தி திரும்பி உள்ளே வந்துருச்சுங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா அந்த பாலுக்கு அவர் 2 ரன்னும் ஓடல, ஒரே ஒரு ரன் தான் ஓடிருக்காரு. ஸோ ஒரு பேட் லக்னே சொல்லலாம். பால் ஆல்மோஸ்ட் போயிடுச்சு 6 லைன் பக்கமாகவே. ஆனால் ஈரத்தில் குத்தி உள்ளே வந்துருச்சு அந்தாண்ட போகாமல். நெக்ஸ்ட்டு ராஜன் டு சிவா.
ஆஃப் சைடு அடிச்சிருக்காரு, கேட்ச் பிடிச்சிட்டாங்க பச்சைமுத்து அவர்கள். சூப்பரான கேட்ச்சு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் செல்வகுமார் வந்திருக்காங்க. ஒரு டாஸ் பாலாக போட்டாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க செல்வகுமார். அடிச்சிருந்தா 6 போயிருக்கோம். அதனால் டாட் பாலாக போட்டு முடிச்சிட்டாங்க. 5 ஓவருக்கு 54. ஐசிசி கலானதம் அடிச்சிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் போகிறதுக்கு போன மேட்சோடைய ஹீரோ சிவாவே வந்திருக்காரு. ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் போல். ஸோ இப்போ பவுலிங்கில் என்ன, போன மேட்ச் பேட்டிங்கை சூப்பராக பண்ணி முடிச்சு கொடுத்துருந்தாரு. இந்த மேட்ச் பவுலிங்கில் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். நல்லா ஆடிட்டு இருக்கக்கூடிய நரேந்திரன் இப்போ பேட்டிங் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் இருக்கார். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. நரேந்திரன் லெக் சைடில் சூப்பராக அடிச்சிருக்காரு. ஒரு மிஸ்பில்டின் காரணமாக 2 ரன்னு ஃப்ரீயாக ஓடிட்டாங்க. இன்னும் கையிலே பால் எடுக்கலை. கொஞ்சம் தடுமாறத்தோட கீழே வந்தனால ஓரளவுக்கு கரெக்டாக பிடிக்க முடியல. நல்ல ஒரு பேட்டிங், நல்ல ஒரு ரன்னிங், நல்ல பால்னு கூட சொல்லலாம். கடைசி ஓவரில் ஃபஸ்ட்டு பால் 2 ரன் ஆகிருக்கார் நரேந்திரன். சிவா டு நரேந்திரன். திரும்பி அதே திசையில் அடிச்சிருக்குது. ஆனால் கைக்கே போயிடுச்சு. உள்ளே நிற்க சொல்லியிருக்காங்க. மிஸ்பீல்டின் காரணமாக திரும்பியும் ஒரு ரன் அவுட்டுங்க. இன்னும் மீதமுள்ள 4 பாலுக்கு நரேந்திரன் எப்படி ஆட போகிறான்னு பார்ப்போம். திரும்பி சிவா பவுலிங் எண்ணில் இருக்கார். ஒரு அதே ஷார்ட் பிச்சிங்க, பட் நல்லா கனெக்ட் ஆகலை. அதே ஃபீல்டர் வந்திருக்காரு. ஃபீல்டர் உள்ளே நின்றுருக்கு, பேட்டிங் உள்ளே நின்றுருக்கணும். பட் கரெக்டாக உள்ளே வரப்போ வெளியே போயிட்டார். ஸோ அதனால் நரேந்திரன் இப்போ வரைக்கும் சூப்பராக ஆடி இருக்கார். ஸோ நல்ல பேட்டிங் இப்போ வரைக்குமே சூப்பராக ஆடி இருந்த நரேந்திரனுக்கு. ஸோ இன்னும் மிச்சம் 3 பால் எப்படி போட போகிறாங்கன்னு பார்ப்போம். கடைசி 3 பால் மீட் பண்ணுறதுக்கு தங்கத்துறை இப்போ ஸ்ட்ரைக்கிங் வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஒரு லெக்கில் ஸ்லோவாக அடிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ரன்னுக்கு 2 ரன் ஆகுமா இல்லை ரன் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத பார்ப்போம். டேரெக்டாக ஹிட்டுங்க. ராஜன் வந்து டேரெக்டாக ஸ்டிக்கில் அடிச்சிட்டாருங்க. சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் டு ராஜன். குத்தி கரெக்டாக ஸ்டிக்கில் அடிச்சிருச்சு. மீதமுள்ள 2 பாலில் மீட் பண்ணுறதுக்கு ஜெகதீசன் ஸ்ட்ரைக்கிங் எண்டுக்கு வந்திருக்காங்க. இந்த ஓவர் ஒரு மேட்ச் ஓவர் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 5th ஒன். ஒரு கேட்ச் ஏறிருக்குது. குட் கேட்ச் டு அலெக்ஸ். தொடர்ந்து இந்த ஓவரில் 4வது விக்கெட்டுங்க. 3 ரன் அவுட்டு, ஒரு கேட்ச் அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. இந்த ஓவர் ஒரு மேட்ச் ஓவர்னே சொல்லி அமைஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. லாஸ்ட் பால் மட்டும் தான் இருக்குது மிச்சம். கடைசி பால் வந்திருக்காங்க. நாவஸ் ஸ்ட்ரைக்கிங் எண்டில் இருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். திரும்பியும் கேட்ச் அடிச்சிருக்காங்க. மிஸ்ஃபீல்டிங் பண்ணி 2 ரன்னு போயிடுச்சிங்க. கிராண்ட் அவுட் 2. ஸோ இப்போ 6 ஓவர் முடிய ஐசிசி கலானத்தம் வந்து 61 ரன் அடிச்சிருக்காங்க. 62 அடிச்சு அப்படின்னா வரவு அணி வெற்றி. பார்ப்போம் நெக்ஸ்ட்டு. ஓப்பனிங்காக ராஜனும் அலெக்ஸும் உள்ள வந்துட்டாங்க. பவுலிங் போடுறதுக்கு வந்துட்டு வேலன் ரெடி. பவர் பிளேயோட ஃபஸ்ட்டு பாலை ஸ்டார்ட் பண்ண வந்துட்டாங்க வேலன். ஸ்ட்ரைக்கில் அலெக்ஸ் இருக்காங்க. 62ன்னு டார்கெட் செட் பண்ணி பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கலாம் எப்படி போட்டு எப்படி முடிக்கிறாங்க அப்படின்ட்டு. எக்ஸலன்ட் பாலுங்க. ஐயோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆஃப் சைடில் கரெக்டாக விட்டே கொடுக்கல. குட்லண்டில் போட்டு பால் கீழே வந்துருச்சு. டாட் பால். வேலன் ஃபஸ்ட்டு பாலே சூப்பராக போட்டு எடுத்திருக்காரு டாட் பால். 2வது பால் போட வந்துட்டுருக்காங்க. ஷார்ட் பிச்சிங்க. இந்த பால் ஒரு கேட்சாக போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கேட்சை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்செல்லாம் பிடிக்கணும். கைக்கு வந்த கேட்ச் தான் விட்டுட்டாங்க. ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேனோட கேட்ச் பிடிக்கிறது கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குது டீமுக்கு. இந்த பாலுக்கு 2 ரன்கள். 3rd பால் வேலன் டு அலெக்ஸ். ஒரு ஃபுல் டாஸாக போட்டிருக்காங்க. திரும்பியும் கொஞ்சம் கிளியராக படல பேட்டில். அதனால் இப்போ அந்த பாலுக்கு வந்து ஒரே ஒரு ரன்கள் தான். ஒரு ரன் தான் ஓடி இருக்காங்க. கரெக்டாக ஃபீல்டிங் பண்ணிட்டாங்க. ராஜன் இப்போ பேட்டிங் ஸ்ட்ரைக்கிங் எனக்கு வந்துட்டாங்க. போன மேட்ச்சில் கால் இறுதியில் ஃபஸ்ட்டு பால் 6ஓட ஸ்டார்ட் பண்ணார். பாப்பா இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு பால் என்ன பண்ண போகிறாருன்ட்டு. போன பால் ஒரு ஒயிட் பால், ரீபால் இந்த பால் போட வந்திருக்காங்க. ஸோ லெக் சைடில் போடப்பட்ட பந்து பவுண்ட்ரி ஆகுமா இல்லை கிராண்டாக 2 ஆகுமா எதுக்குமே போகலை. பால் நின்றுச்சு போல் எனக்கு பக்கத்தில். ஸோ இந்த பாலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 ரன்னு. பவர் பிளேயோடைய மீதம் கடைசி 2 பாலை போட வந்திருக்காங்க வேலன் டு ராஜன். எக்ஸலன், ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் பவுலர் ஃபீல்டிங் கைக்கே தான் போகுது. சூப்பர் கேட்சிங்க, எக்ஸலரி கேட்சிங்க. ஒரு நல்ல விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க வேலன். ஃபஸ்ட்டு பால் 2 ரன் அடித்தாலும் அடுத்த பால் விக்கெட்டோட வெளியே போகிறாங்க ராஜன். நல்ல கேட்ச் பிடிச்ச செல்வகுமார் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு ரொம்ப ஹைட்டாக போயிருச்சு பால். ஸோ கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி அழகாக கேட்ச் பிடிச்சிருக்காரு பிசிறு தட்டாமல். ஒன் டவுனாக பிரகாஷ் உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவருடைய ஃபஸ்ட்டு பால் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். ஸோ ஷார்ட் வச்சு பாரு அழகாக 6 அடிச்சிட்டாருங்க. கஷ்டமே படலைங்க அவர். எக்ஸ்ட்ரானரி ஸ்டார்ட்டுங்க. ரொம்ப லேசியாக அடித்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் கரெக்டாக பாலை பார்த்து அழகாக
நிதானமாக அடிச்சிருக்காரு. அந்த பாலுக்கு 6 ரன்னுங்க. வேலன் அந்த பால் டாட்டுக்கு போட்டிருந்தா ஓவருக்கு 6 ரன் தான் இருந்திருக்கும். பட் கடைசி பால் ரொம்ப ஷார்ட் பிச்சாக போட்டதுனால 12 ரன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பவர் பிளே 12 ரனோட முடியுது. செகண்டு பவர் பிளே போட ஸ்டார்ட் பண்ண வந்திருக்கிறது செல்வகுமார். போன ஓவரில் கேட்ச் அழகாக பிடிச்ச செல்வகுமார் வந்திருக்காங்க. பார்ப்போம். செல்வகுமார் டு அலெக்ஸ். செகண்ட் பவர் பிளேயோட ஃபஸ்ட்டு பால். லெக் சைடில் போட்ட பந்து கரெக்டான ஃபீல்டிங், கரெக்டான ரன்னிங் தான். இதில் வந்து ரன் அவுட்டும் ஆக்க முடியாது, ஒரு ரன் ஓடாமல் இருக்கவும் முடியாது. இந்த பாலுக்கு ஒரு ரன். ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்ச பிரகாஷ் இப்போ ஸ்ட்ரைக்கிங் எண்டில். ஸோ நெக்ஸ்ட் பால் பவர் பிளேயில் ரெண்டாவது பால் போட ரெடி ஆகிட்டாங்க பவுலர். எக்ஸலன்ட் பால்னு நினைக்கிறேன். ஆஃப் சைடில் கரெக்டாக லென்த்தில் போட்ட பால். ஃபீல்டர் யாரும் என்ன பேட்டிங் யாரும் ஓடல. இந்த பால் டாட் பால். தேர்டு பால் பவர் பிளேயோட எக்ஸலன்ட் பாலுங்க. பால் குத்தி கீழே வந்துருச்சு. டாட் பால். ஃபோர்த் பால். ஓய்யோ எக்ஸலன்ட் பாலுங்க. கீப்பர் மிஸ் பண்ணிட்டாரு. 2 ரன்னும் போயிடுச்சு. போல்டு மிஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பால் டு பிரகாஷ். லெக் சைடு அடிக்கப்பட்ட பந்து சின்ன ஃபீல்டிங் மிஸ்டேக்கு. ரன் அவுட் ஆக வாய்ப்பு இருந்துச்சு. பட் ஆனால் கரெக்டாக பந்தை பிடிக்கல. அதனால் அந்த பாலுக்கு ஒரு ரன்னு. அப்புறம் நெக்ஸ்ட் பால் அலெக்ஸ். கேட்ச் பிடிப்பாங்களா? கேட்ச் ட்ராப் செஞ்சிட்டாங்க. கைக்கே அந்த கேட்சை விட்டுட்டாங்க. பிரபு டு பிரகாஷ். எக்ஸலன்ட் பேட்டிங்க. கைக்கே போயிருக்குது. கொஞ்சம் முன்னாடி இருந்தால் கேட்ச் பிடிச்சிருக்கலாம். பட் மிஸ் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் பால் ஒரு ரன்னு. பிரபு டு அலெக்ஸ். 3வது ஓவரில் 2வது பால். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஒரு அழகான பால். குட் லென்த்தில் போடப்பட்ட பால். சூப்பர் கீப்பிங் கேட்ச். நல்ல பால். பேட்ஸ்மேன் அலெக்ஸ் வந்து ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்தாங்க. பட் அவுட்டாகி வெளியே போகிறாங்க. சூப்பர் கம்பேக் பிரபு. போன அரைவிதி போட்டுடைய ஹீரோ உள்ளே வந்துட்டார் நினைக்கலாம். சிவா ஸ்ட்ரைக்கிங் ஹேண்டில் இருக்கார். பிரபு டு சிவா. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். சிவா பிரபு. கீப்பரின் தவணை குறைவால் இந்த பாலுக்கு கிராண்டர் 2 போகப்பட்டது. போன பால் டாட் பால். பட் கீப்பரின் தவணை 2 ரன் கொடுக்கப்பட்டிருக்காங்க கிராண்டர் 2 முறையில். நெக்ஸ்ட் பால் பிரபு டு சிவா. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. சிவா எக்ஸலன்ட் பேட்டிங். லாங் ஆனில் அடிக்கப்பட்ட பந்து ஒரு ரன்னுங்க. ஃபீல்டரால் பிடிக்கப்பட்டு அந்த பாலுக்கு ஒரு ரன்னு. பிரபு டு பிரகாஷ். எக்ஸலன்ட் பாலுங்க. ரன் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கா? ரன் அவுட் அப்பீல். ரன் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரைக்கர் உள்ளே போயிட்டாரு நினைக்கிறேன். இந்த பாலுக்கு ஒரு ரன்னு லெக் பீஸ் மூலமாக. பிரபு டு சிவா. நெக்ஸ்ட் பால். கரெக்டாக ஸ்லாட்டில் இருந்த பால் தான் கரெக்டாக தான் அடிச்சிருக்காரு. பட் ஆனால் ஃபீல்டிங் கவருக்கு ஒரு வேலை அந்த பால் வந்து திரும்பி தடுத்துட்டாரு. அம்பையர் டிசிஷன். போன பாலுக்கு 2 ரன்னு. கொட்டு அருகே அமர்ந்திருக்கும் கமிட்டி மெம்பர் ஏன் சிவா. ஷோ ஒரு அவுட் சைடு எட்ஜிங்க. இந்த பாலுக்கு 2 ரன்கள். 3 ஓவர் முடிய 28 ரன்கள். போன ஓவர் போட்ட பிறகு 10 ரன் கொடுத்துருக்காங்க. 18 பந்துக்கு 34 ரன்கள் அடித்தால் வரவு அணி வெற்றி. மேட்சோட ஐசிசி கலானத்தோடைய பெஸ்ட் பேட்ஸ்மேன் நரேந்திரன் வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம். நரேந்திரன் டு பிரகாஷ். ஸோ அவர் நல்லா பேட்டிங்காக இருக்குது. அவர் கையிலே மேட்ச் முடியுமா, மேட்ச் வர அமையுமான்னு பார்க்கலாம். ஒரு லோ டாஸுங்க. லெக் சைடில் அடிக்கப்பட்ட பந்து 6ங்க. ஒரு லோ டாஸை பிரகாஷ் 6ஆக மாற்றிருக்காரு. ஃபஸ்ட்டு பாலையே ப்ரெஷர் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். மேட்சோட மொமெண்ட்டை வந்து மாறுது. 2வது பால். எக்ஸலன்ட் பாலுங்க. ஆஃப் சைடில் ஒரு குட் லென்த்தில் போடப்பட்ட பால். ஃபீல்டு கரெக்டாக பந்து எடுத்து போட முடியல அவரால். இந்த பாலுக்கு 2 ரன்கள். 2 பாலுக்கு 8 ரன் போயிடுச்சு. அகைன் பிரகாஷ் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க. திரும்பிய லெக் சைடில் போடப்பட்ட பந்து டாட் பாலுங்க. இந்த பாலை கொஞ்சம் ஈஸியாக அடிச்சிருக்கலாம் பிரகாஷ். ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு. டாட் பால். இன்னும் 3 பாலை நரேந்திரன் எப்படி போட போகிறாருன்னு பார்ப்போம். ஆஃப் சைடில் பலாருன்னு அடிச்சிருக்காங்க பேட்ஸ்மேனு. ஒரு ஃபீல்டர் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க பாலை. ரன் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்லை, அதுவும் இல்லை. மிஸ் ஃபீல்டிங் பண்ணுறதுனால இந்த பாலுக்கு ஒரே ரன்னு தான். 4வது ஓவரின் 5வது பால். சிவா ஸ்ட்ரைக்கிங்கில் இருக்கார். எக்ஸலன்ட் பாலுங்க. பால் ஃபுல் ஃபேஸில் ஆஃப் சைடில் இருந்துச்சு. ஸோ ஃபீல்டர் வந்து கரெக்டாக மிஸ் ஃபீல்ட் பண்ணாலும் பிடிச்சிட்டார் பாலை. இந்த பாலுக்கு ஒரு ரன்னு.
குட் ஃபீல்டிங், குட் பவுலிங். ஃபஸ்ட்டு 2 பாலுக்கு 8 ரன் வந்தாலும் அடுத்த 3 பாலுக்கு 2 ரனில் போட்டிருக்காரு. கடைசி பாலை போட்டால் கொஞ்சம் மேட்ச் ஓர அமையும். மேட்ச் பாலாக இருக்கும் அந்த பால். எக்ஸலன்ட் பாலுங்க. லெக் சைடில் போயிட்டுருக்குது பால். 2 ரன் ஆகுமா 1 ரன் ஆகுமா? இந்த பாலுக்கு 2 ரன்கள். சின்ன மிஸ் ஃபீல்டிங்கு, அதனால் 2 ரன் ஓடிட்டாங்க பிரகாஷ். 4 ஓவருக்கு 41, 2 ஓவருக்கு 21 தான் அடிக்கணும். போன ஓவரில் 13 ரன் விட்டு கொடுத்துட்டாங்க பவுலர். ஸோ சின்ன சின்ன மிஸ் ஃபீல்டிங் காரணமாக 13 ரன் போயிடுச்சு. ஆனால் இன்னும் 2 ஓவருக்கு 21 அடிக்கணும். இந்த ஓவர் மேட்ச் ஓவராக போட்டால் மேட்ச்சில் சுவாரஸ்யம் இருக்கும். பார்க்கலாம் நான். போன மேட்ச் இப்படி தாங்க இருந்துச்சு. காலை இறுதி போட்டில் 2 ஓவருக்கு 26 இந்த சிவாங்கிறவர் 25 ரன் அடிச்சிட்டாரு 5வது ஓவரில். ஸோ அதே மாதிரி இம்பேக்ட் கொடுப்பாரா சிவா அப்படிங்கிறத பார்க்கலாம். மேட்ச் ஓவர் பார்த்தா செல்வகுமார் 2வது ஓவர் அவருக்கு. சிவா எக்ஸலன்ட் பேட்டிங்க. கேட்ச் ஏறி இருக்கு. கேட்ச் பிடிச்சிட்டாருங்க சிவா. கேட்சை போன மேட்சோட ஹீரோ கேட்சை முடிச்சிட்டாங்க. ஸோ இன்னும் 11 பாலுக்கு 21 அடிக்கணும். மேட்சுக்குள்ளே வந்திருக்காங்க திரும்பி ஐசிசி கல்யாணத்தும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் ராஜ்குமார் வந்திருக்காங்க. எக்ஸலன்ட் பேட்டிங். திருப்பியும் டாப்பேஜ் ஆயிடுச்சு. கேட்ச் ஆகுமா? கேட்சுங்க. மேட்சோட திருப்பு முனையாக இந்த 2 பால் அமைஞ்சிருக்கு. 2 பாலுக்கு 2 விக்கெட் எடுத்திருக்காரு ராஜ்குமார். செல்வகுமார் அவர்கள் தொடர்ந்து 2 பாலை போட்டு மேட்ச் வர போட்டுட்ருக்காரு. 5வது ஓவர் 2 பாலுக்கு 2 விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. எஞ்சி உள்ள 10 பாலுக்கு 21 ரன் அடிக்கணும். பார்க்கலாம். இன்னும் பிரகாஷ் 2 சிக்ஸ் அடிச்ச பிரகாஷ் இன்னும் நான் ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் இருக்காங்க. ஸோ ஒரு பேட்டிங்காக கரெக்டாக இருந்தாங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்கிங் அவர் கொடுத்தா அவருக்கு மேட்ச் மாற்ற வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணலாங்கன்ட்டு. பச்சைமுத்தன் அவர்கள் இப்போ பேட்டிங் எண்ணுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஹாட்ரிக் விக்கெட் எடுப்பாரா பவுலர் செல்வகுமார்? பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்ட்டு. 6 போயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. கேட்சுங்க. ஓ சூப்பருங்க. ஹாட்ரிக் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இப்போ செல்வகுமார் அவர்கள். தொடர்ந்து 3 விக்கெட்டு, 3மே கேட்சு. முதல் டைம் ஹாட்ரிக்கு இந்த டோர்னமெண்ட்டில். கங்க்ராச்சுலேஷன் டு செல்வகுமார். ஹாட்ரிக் எடுத்துட்டாங்க. இப்போ பூபதி ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் இருக்கார். பார்க்கலாம் என்ன பண்ணுறாருன்ட்டு பார்ப்போம். பூபதி டாட் பாலுங்க. மேட்ச் ஓவர்னா இதாங்க மேட்ச் ஓவர். தொடர்ந்து 4 பாலுங்க. தொடர்ந்து 3 விக்கெட்டு. அடுத்த பால் டாட்டு. செல்வகுமார் சூப்பராக போட்டுட்ருக்காங்க. 8 பாலுக்கு 21. செல்வகுமார் இம்ப்ரெசிவ் பவுலிங் இப்போ வரைக்கும். பையன் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேங்க. 6 போயிடுச்சுங்க. ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் 6ங்க. சூப்பர் ஷாட் பூபதி. கங்க்ராச்சுலேஷன் டு பூபதி. மேட்ச்சில் இப்போ தான் லைவுக்கு வராங்க திரும்பியும். இன்னும் 7 பாலுக்கு 15 அடிக்கணும். ஒரு ஓபி போட்டு அந்த பாலுக்கு 6 ரன் அடிச்சிட்டாரு. குட் ஷாட் டு பூபதி. 7க்கு 15 நாளில் பூபதி இருக்கிறாரு. 6 அடிச்ச பேட்ஸ்மேன். சூப்பர் ஷாட்டுங்க. எக்ஸ்ட்ரா கவர் அடிக்கப்பட்ட 6ஆ 4ஆ? ஓ ஈரத்தில் குத்தி நின்றுச்சிங்க. ஸோ அதனால் 4 போகல. இந்த பாலுக்கு 2 ரன்னுங்க. 6க்கு 13 அடிக்கணுங்கிறதோட அந்த ஓவர் முடியுது. பார்க்கலாம். சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போ வரைக்கும் செமிஃபைனல் மாதிரி போயிட்டுருக்கு. மேட்ச் ஓவர போடுறதுக்கு விஸ்வா வந்திருக்காங்க. இந்த 6 பாலுக்கு 13 அடிக்கணும். 5 ஓவருக்கு 49 அடிச்சிருக்காங்க. ஸோ மேட்ச் இப்போ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ப்ரெஷரை யார் பில்ட் பண்ணி யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்ப்போம். ஐசிசி கல்யாணத்தமா இல்லை வரகுறான்னு பார்ப்போம். மேட்ச் ஓவர் மேட்ச் பால். 2 சிக்ஸ் அடிச்ச பிரகாஷ் இங்கே ஸ்ட்ரைக்கிங் எண்ணில் இருக்கார். ஸோ பார்ப்போம் பவுல் என்ன பண்ணுறாங்கன்ட்டு மேட்ச் ஓவர் போடுறதுக்கு. ஒரு லெக் சைடு ஃபுல் டாஸ் பாருங்க. கேட்சாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கேட்ச் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ கேட்ச் ட்ராப்பின் காரணமாக இந்த பாலுக்கு 2 ரன்னு. லெக் சைடில் ஃபுல் டாஸை தான் போட்டாங்க. 6 அடிச்சிருக்கலாம். ராங்கான ஷாட்டு. கேட்சு மிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேட்ச் ஒரு மாதிரி போயிட்டுருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. 2வது பால். 5க்கு 11. திரும்பி நல்ல ஃபீல்டிங். இந்த பாலுக்கு 1 ரன் நினைக்கிறேன். இங்கேயே அவுட் ஆகிட்டாருங்க. 10 ரன்னு. ஸோ ஒரு ஓபி பால் தான் கரெக்டாக அவரால் கனெக்ட் பண்ண முடியல மஞ்சுநாதன். 1 ரன் இந்த பாலுக்கு. ஸோ 3க்கு 9 அடிக்கணுங்க. 3 பந்துகளுக்கு 9 ரன்கள். மேட்சை கேமுக்குள்ளே கொண்டு வந்து பூபதி தான். போன ஓவரில் கடைசி 2 பாலுக்கு ஒரு 6 ஒரு 2ன்னு அடித்த பூபதி இப்போ ஸ்ட்ரைக்கிங் இருக்கு. விஸ்வா அந்த 3 பாலை கரெக்டாக டாட் போட்டார்னா ஐசிசி கல்யாணத்தையும் ஜெயிக்கும். அந்த 3 பாலுக்கு 9 ரன் அடித்தா அவர் அப்படின்னா வரகூர் ஜெயிக்கும். ஸோ பார்க்கலாம். பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ சூப்பராக லெக் சைடில் அடிக்கப்பட்டிருக்காங்க. பட் ஃபீல்டர் கைக்கே போயிடுச்சு. இந்த பாலுக்கு 1 ரன்கள். 2க்கு 8 அடிக்கணும். மேட்ச்சில் இன்னும் மேட்ச் மூமெண்ட்டில் தான் இருக்குது. கிரிக்கெட் எப்படி வேணாலும் மாறும். விஸ்வா டு மஞ்சுநாதன். 2க்கு 8. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. ஓ டாட் பாலுங்க. இந்த பால் டாட் பாலாக போட்டார்.
ஸோ கீப்பரே ஓடி போய் அந்தாண்டு அடிச்சிட்டாங்க. 1க்கு 8 அடிக்கணுங்க. ஸோ மேட்ச் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஒரு பாலுக்கு 8 அடிக்கணும். செமிஃபைனல்னால் இதாங்க செமிஃபைனல். மேட்ச் பார்க்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்துச்சு. இந்த ஒரு பாலுக்கு 8க்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டாருன்னா மேட்ச்சில் லைவுக்கு வரும். ஸோ பூபதி நிற்கிறாரு. ஸோ என்ன பண்ணான்னு பார்க்கலாம். ஸோ லோ டாஸாகவே போட்டாருங்க. மேட்ச் நான் லீகல் பால் போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி போட்டார். 4ம் போகல. இந்த மேட்ச் ஐசிசி கல்யாணத்தை வின் பண்ணுறாங்க. வரகு லாஸ் பண்ணுறாங்க. எக்ஸலன்ட் பவுலிங் விஸ்வா. ஸோ சூப்பராக போட்டு முடிச்சிருக்காங்க. ஐசிசி கலாநத்தம் ஃபைனலுக்கு முன்னேறி போகிறாங்க. சூப்பர் ஓவர் விஸ்வா. டீம் நல்லா ப்ளே பண்ணாங்க. இவங்களும் நல்லா ஃபைட் பண்ணாங்க. வரும். ஸோ ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ரன் அவுட்டால் கொஞ்சம் விக்கெட் லாஸ் ஆயிடுச்சு. கங்க்ராச்சுலேஷன் டு ஐசிசி கலாநத்தம்.